வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்ல உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோஸ் அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பாக்குற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறோங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்ககிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர்கள் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. சனி பேச்சு பலன்கள் துலா ராசி துலா லக்னம். சந்திரன் லக்னம், அதாவது சுக்கனை ஆட்சி என கொண்ட இந்த துலா ராசி துலா லக்னம். அதாவது பொதுவா துலான்னாவே நீதிங்க. நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் பார்த்து கரெக்டா செய்யக்கூடிய யான்னு பார்த்தேன் இந்த துலாமா இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய நீதிபதிகள், நீதிமான்கள், நீதி சொல்ற நீதி அரசர்லாம் பாத்தீங்கன்னா இந்த துலா ராசி துலா லக்னம் இருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இங்க உச்சமாகிறார். ஏன்? சனிங்கிறது நீதி, நேர்மை, நியாயம் கரெக்டா இருக்கணும் அவருக்கு. அவர் உச்சமாகிற வீடு அல்லவா சுக்கரனோட வீடு இந்த துலாம். அப்போ என்னால யார் மனசும் புண்படக்கூடாது, என்னால என் செயலால எந்த உயிரினமும் துன்பப்படக்கூடாது, என் பேச்சிலும் என் நடத்திலும் என் செயல்களை ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும், நியாயத்தோடையும் தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடிய துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 2025 பெயர்ச்சி பலன் எப்படி சார் இருக்க போது பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்கேஸ்ல பாத்தீங்கன்னா வியூஸ் நல்லா தான்ப்பா போயிட்டு இருக்கு. ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன பண்ணிருக்கீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க. 99% பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத வாடிக்கையாளர் தான் பாக்குறீங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட வீடியோ லைக் பண்ணிட்டு லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இது 3த்தையும் பண்ணிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்துருங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ 6ல சனி வர்றாரு, ரோக சனி அச்சோ பொச்சேம்பாங்க. புரியுதா? இந்த 6 சனியை பத்தி துலா ராசி துலாலக நண்பர்கள் பயப்பட வேண்டிய காரணம் எதுவும் கிடையாது. புரியுதா? இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்றமா தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்ப பாருங்க, சனி பகவான் 6ல ரோக சனி சொல்லுவாங்க.
இது நாள் வரைக்கும் 5ல சனிங்க. அப்பா 5ல சனி என்னன்னு சொல்றது, எக்கச்சக்கமான கஷ்டங்கள், என்னன்னு சொல்ல முடியல. வேலையில பிரச்சனை, நம்ம மனசுல என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுல ஒரு தடங்கு, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுல ஒரு பிரச்சனை, காதல்ல இருக்கோமா அதுல ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளையா அதுலயும் ஒரு பிரச்சனை, தாம்பத்திய வாழ்க்கையா அதுலயும் ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு வெளியூர் போறோமா அங்கேயும் சென்ற இடமெல்லாம் நம்ம மனசுல நினைச்சது வகையில அனைவத்திலையுமே நமக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை சந்திச்சு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட தடை தடங்கள், தகப்பன் மகன் உறவுக்குள்ள கூட ஒரு மிகப்பெரிய விரிசல். என் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, என் மகன் இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து இன்னும் எனக்கு சேரல, இது வந்து இங்க வர வேண்டிய சொத்து எனக்கு இன்னும் இழுபறியா இருக்கு, என் தாத்தன் சொத்து பாட்டம் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சனி பகவான் 6ல போறார். சனி பகவான் 5ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5ங்கிறது பூர புண்ணியஸ்தான். இங்க வந்து இவர் அமரும் போது போன பிறவியில நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணமோ அந்தக்கான தண்டனை இப்ப 2.5 ஆண்டு காலம் கொடுத்து விட்டு அவர் போறார். புரியுதா? என்னதான் சுக்கிரனுக்கு அதி நண்பராக இருந்தால் கூட இவர் வந்து ஈஸ்வரன் பெற்ற நேர்மை உண்மை சொல்லக்கூடிய இந்த சனி பகவானோட தண்டனையில இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் என்னவா? அப்படி இருக்கும்போது இந்த துலா லக்னக்காரங்க, துலா ராசி இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பெரிய விமோச்சம் சனி பகவான் 6ல போறாரு. சார் 6 வந்து ரோகமாச்சு சார், அத ஒரு பக்கமா வைங்க, விளக்கம் கொடுக்குறேன். இப்ப பொதுவா இந்த 6ங்கிற உபஜயஸ்தானம், அதாவது 3, 6, 10 இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றியை குறிக்கக்கூடிய பாவர்கள் இருந்தாலும் ஓகே, எப்படி ஆச்சும் ஜெயிச்சுடுவான் சொல்லக்கூடிய ஸ்தானம் பார்த்தா இந்த உபஜயஸ்தானம். இங்க பாவிகள் வலுப்பட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இங்க பாவின்னு சொல்லக்கூடிய சனி வந்து 6ல அமர்றார். அப்போ என்ன சார் நடக்க போகுதுன்னா தொழில முன்னேற்றம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் செய்யறீங்களா, உங்க தொழில முன்னேற்றம். வெளிநாடு போறீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிநாடு தொழில். அடுத்தபடியே வேலை இருந்த பிரச்சனைகள் உங்கள் ரெகனைசேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். வெற்றி என்னமோ உங்களுக்கு தாங்க. ஏன்னா இங்க 6ல சனி, வெற்றி ஃபர்ஸ்ட். அதன் பிறகுதான் சனி என்ன பண்ண போறாரு, அது ஒரு பக்கம். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு 8ல இருந்து குரு 9க்கு வந்து பாருங்க. ஓ தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு வந்து 9ல. உடனே சொல்லுங்க சார் எனக்கு வந்து துலாத்துக்கு வந்து குரு வந்து பகையாச்சு சார்னா, அது என்னமோ பகைதான், அது இல்லாம போறது கிடையாது. பட் இருந்து இயற்கை தனக்காரகன். ஓடுனவனுக்கு 9ல குரு. அப்ப தனக்காரன் என்ன பண்ண போறாரு, உங்க லக்னத்தை பார்க்க போறாரு. அப்போ தன மேன்மை மேல வர போகுது, ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை எனக்கு மரியாதை இல்லை சார், என் தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லை சார் சொல்றது எல்லாருக்குமே உங்க தகுதிக்கு ஏற்ற வேலை, உங்களுக்கான ரெகக்னைசேஷன், அதே மாதிரி உங்களுக்கான மரியாதை கொடுக்க போறார். இந்த மரியாதை வேலை மட்டுமா சார்னா வேலை மட்டும் இல்லை, உங்களோட சுய வாழ்க்கையிலையும் சரி, உங்களை யாரெல்லாம் வந்து அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை வந்து தேடி வந்து நீங்க தான்ப்பா நல்லவன்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். இதுல இங்க நல்லா பாருங்க, சனியோட பார்வை இருங்க. சனி பகவான் 6 யாரு வீடு, குருவோட வீடு. அப்ப கெடு பலன் 50% கிடையாது. இருக்கிற 50% இவர் வந்து நண்பர் வேற. அப்போ 10% தான் உங்களுக்கு வந்து கெடுக்க போறாரு. நீங்க ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு யோகம் தான். என்ன பண்றாரு, சனி உங்களோட 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ங்கிறது அயன சயன போக சாணம் சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தா வெளிநாட்டையும் நம்ம இங்க பார்ப்போம். அப்போ வெளிநாடு போற வேலை, இவர் இருக்கிறது ஜலராசியில மீன் ராசி, அது மீன ராசி. இங்க இருந்து பார்க்கும்போது வெளிநாடு போற வாய்ப்பு. அடுத்தபடியா இவர் எங்க பாக்குற, உங்களோட 3ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களோட உபஜயஸ்தானத்தை இவர் பாக்குறாரு. 6ல இருந்து 3 பார்க்கும்போது மனசுல என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை கொடுப்பாரு. பட் இருப்பினும் ஒரு சிலருக்கு மனசோர்வை கொடுப்பாரு. இப்படி மனசோர்வை கொடுத்தாலும் குரு என்ன பண்றாரு, 9ஆம் இடத்துல இருந்து அவருடைய 7ஆம் பார்வையா இங்க 3ஆம் இடத்தை பார்த்தாரு. அப்போ மனசோர்வு உங்களுக்கு நீங்குது. மனதுல ஒரு புத்துணர்வு. எப்போ குரு பயிற்சிக்கு பிறகு மன புத்துணர்வு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்தபடியா இங்க பாருங்க, உங்களோட 5ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க. குரு பயிற்சிக்கு பிறகு புள்ள இல்ல புத்திரன் இல்ல எனக்கு குழந்தை போக சொல்லிட்டு துலா ராசி துலால் நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போறாரு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு. புரியுதா? சரி, இதுல இந்த சனி பயிற்சியில சனி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நன்மையா சொல்லிட்டோம். இப்போ இதுல எந்த இதுல நீங்க உஷாரா இருக்கும்னு பார்த்தா
சனி பகவான் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குது. 8 சனி பகவான் என்னங்க, ஒரு சில அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அதே மாதிரி சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தூக்கத்தை கெடுக்கிற வாய்ப்பும் இங்க இருக்கு. சரி, அடுத்தபடி சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம மனசு குழப்பம், ஆனா அதை இங்க டேலி பண்ணிடுற, அப்போ அது நம்ம ஒரு கேர் எடுக்க தேவை இல்லை. பட் இருப்பினும் இது சனி 6, அப்போ என்ன சார் எனக்கு வந்து மைனஸ்ன்னு பார்த்தா, இதுல பாத்தீங்கன்னா சனி வந்து ரோக சனி இல்லையா, அப்ப 6ஆம் இடத்து சனி வந்து அமரும் போது உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள்ல ஒரு சில தொந்தரவுகளை அவர் கொடுக்க ரெடியா இருப்பார், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து வலி, முட்டி வலி, கால் வலி, பித்த வெடிப்புகள், இது மாதிரியான பிரச்சனை கொடுக்க அவர் ரெடியா இருப்பாருங்க. இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா இந்த சனி பகவான் வந்து அமரும் போது குடல் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படுத்த ரெடியா இருப்பார். இதை மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த ரோக சனி ஒண்ணும் பண்ண போறதில்ல. இதுல இன்னொன்னு இங்க சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இங்க வந்து சனி பார்ந்து அமரும் போது ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு. தோல் சம்பந்தமான ஸ்கின் அலர்ஜியோ இல்ல தேமலோ ஏதோ ஒன்று தோல் சம்பந்தமான நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தோல் சம்பந்தமான பிரச்சனைங்க இவர் கொடுக்க போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்கின் சம்பந்தமான நம்ம விழிப்புணர்வு எடுத்துக்கணுங்க. அப்ப என்ன பண்ணணும், டெய்லி குளிக்கணும். நமக்கு வந்து அலர்ஜி தடைகிறது நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே உணவு முறையில் நமக்கு அலர்ஜி இருக்கிற உணவை நம்ம தவிர்த்து கொள்ளணும். இது மாதிரி ப்ரீகாஷன் நீங்க எடுத்துக்கிறது பெட்டருங்க. ஆனா இதுல வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல அமரும் போது இப்ப இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2.5 ஆண்டு பிறகு எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இப்போ உள்ள காலகட்டத்துல நீங்க வந்து இருக்க இடமே உங்களுக்கு தெரியல, ஏதோ 10ஓட போன மாதிரி இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப இது 2.5 ஆண்டு கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களை பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இவரை கூப்பிட்டா சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க ஒரு பிரபலமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லாருக்கும் தெரியக்கூடிய, எல்லாரும் உங்களை வந்து பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபரா உங்களுக்கு சனி பகவான் உயர்த்தி விட ரெடியா இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த நடப்புல இருந்த நீங்களும் 2.5 வருஷத்துக்கு எப்படி நீங்க எனக்கு கமெண்ட்ல பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்த்திகை ராமன் சொல்றாருன்னு இல்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய சூழ்நிலையை இந்த சனி பேச்சு மாற்றி அமைக்க போதும். அதெல்லாம் சொல்லுவாங்க இப்ப 6 சனிப்பா ரோக சனிப்பாம்பாங்க. பட் ரோக சனியை பத்தி கவலைப்படாதீங்க, இது மட்டும்தான் அவர் பண்ண போறார், அது நீங்க தெளிவா இருந்துவாங்க. இது ஒண்ணு. அடுத்து யாரை நம்பி நம்ம வந்து ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்காக நம்ம வந்து காசு கடன் வாங்கி தர்றதோ இல்ல ஒரு ஜாமீன் போடுறதோ இல்ல ஒரு ஜாப்தாரியோ நம்ம வந்து நான் செய்யறேங்க அவருக்கு வந்து எந்த ஒரு வாக்கு மூலம் இந்த காலத்துக்கு கொடுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகன வீடு அமைப்பிற்கு சேருமான என்ன கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் சேரும் அமைப்பு குறைவாகத்தான் இருக்கு. அதே சமயத்துல வண்டி வாகனங்கள் பழுதாகுமானா உங்களுக்கு பழுதாகிற வாய்ப்பும் கம்மியாத்தான் இருக்கு இந்த காலகட்டத்துல. இருப்பினும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தன வாய்ப்பு இருக்கு. புரியுதா? இந்த தன வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்துங்க. புரியுதா? உங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இருந்துட்டு இருக்க வேலையை விட நல்ல வேலை, உங்களை ஆதரிக்கக்கூடிய ரெகனைஸ் பண்ணக்கூடிய வேலை உங்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சிலருக்கு சார் நான் திரைப்படத்துறையில இருக்கேன் சார், நான் முன்னேற்றம் கிடைக்குமானா கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கு. நீங்க ஒரு பிரசக்தியான பிரபலமாவீங்க. 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்க நிலைமையே வேறையா இருக்கும். அந்த அளவு உயர்ந்த நிலைக்கு உங்க சனி பகவான் கொண்டு போக போகிறாரு இந்த மன உண்மை. இல்லத்தரசிகளுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சு. அதாங்க பார்க்க என்ன சார் நல்ல பேச்சுன்னு சொல்றீங்கன்னா, இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒரு பார்ட் டைம் பிசினஸ் பண்றீங்க, இல்ல வந்து கனவோட சேர்ந்து நான் வேலைக்கு போகலாமான்னு நினைக்கிறீங்க, இல்ல அதான் நான் வந்து படிச்சிருக்கேன் சார் படிப்பு ஏற்ற வேலை கிடைக்கும் சார், இந்த காலகட்டத்தில் படிப்புக்கு ஏத்த வேலை உங்களுக்கு கிடையா இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பையும் சனி பகவான் அருள ரெடியா இருக்கார், பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல பெண்மணியை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும் பெண்களாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகவும் காலமாக நான் பார்க்கப்படுறேன். அப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா துலா ராசி துலாலக்கண பெண்கள் பலரை பாத்தீங்கன்னா சாதனை பெண்மணிகளாகவும் சிங்க பெண்களாகவும் மாற்றக்கூடிய காலமா இருக்கு. வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளை திறம்பட நீங்க பயன்படுத்திக்குவாங்க. அடுத்தபடியா படிக்கின்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல படிப்புங்கிறது நல்லா மேலோங்கி இருக்குங்க.
வெளிநாட்டுல படிக்கலாமா, வெளியூர்ல படிக்கலாமா, இல்ல இந்த காலேஜ் படிக்குமா, நீங்க எந்த காலேஜ் பிரியப்படுறீங்களோ அந்த காலேஜ்களுக்கு சீட்டும் கிடைக்கும், படிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு அருமையா கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு அமர்க்களமா இருக்கு. புரியுதா? சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானா தாராளம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கல, அப்போ ஒரு சில அசிங்கத்தை ஏற்படுத்துவாரு, அவமானத்தை ஏற்படுத்துவாரு. அப்போ சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க தாராளமா தொழில் பண்ணலாம். ஆனா எதிலும் ஒரு கவனத்தோட நீங்க முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லுவார். புரியுதா? இதுதான் இந்த காலகட்டத்துல நம்ம எஸ்கே நம்ம என்ன நம்ம வந்து இந்த சனி பேச்சு ஓவரால் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல உங்கள் ராசியை வந்து குரு பகவான் பார்க்க, குரு பார்க்க கோடி பாவ விமோச்சம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்கள் மேல இருந்த கரைகள் எல்லாமே விலகி நீங்க ஒரு புத்தம் புதிய புது நபராக அனைவரும் போற்றக்கூடிய, பாராட்டக்கூடிய, மதிப்பு மிக்க ஒரு பொன்னான, புரியுதா, ஒரு தங்கமான மனிதராக உங்களை மாற்றக்கூடிய காலமா இருக்கு. பயன்படுத்திக்கணும். தன வரவுகள் இருக்கின்றன. உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு சேர்ற வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் அமையுது. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. சார் எனக்கு வந்து 5ல வந்து ராகு அமராரே சார், ராகு எதுவும் பண்ணுவாரா சார், கேது எதுவும் பண்ணுவாரான்னா ராகு கேதுகளை பத்தி பயம் வேண்டாம். ராகு குரு பார்த்துருவாரு. கேது 11 உட்கார்ந்து இருக்கும் போது கேது எந்த ஒரு கெட்ட பலனும் கொடுக்க போறதுல, ராகு கேது பத்தி எந்த பயமும் தேவையில்லை. சார் இந்த காலம் என்ன சார் பண்ணலாம், இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை அன்று, ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையா போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்குங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க தான தர்மங்கள் செய்யும் போதும் உங்களுக்கு மிக 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 அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டா தான் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு வந்து 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சி ஆயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரத்தில் அமர்ந்திருக்காரா, இல்ல பாயுதத்தில் இணைஞ்சிருக்காரா, இல்ல வந்து கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பலன்கள் 100% மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சார சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா, கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.